சார் தைப்பூசம் அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு நிகழ்வு, அது வந்து ஒரு பெரிய ஒரு பண்டிகை மாதிரியே வந்து எல்லாருமே கொண்டாடுறோம் இல்லை சார்? அருணகிரிநாதர் முருகப்பெருமான் திருவண்ணாமலையில் அருணகிரிநாதர் எல்லாம் வந்து 15ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர். அவர் என்ன சொல்கிறாரு, முருகப்பெருமானை வந்து அவர் சொல்கிறதே பூசத்தானேங்கிறார். இன்னும் நீங்கள் எதுனாலும் அப்புறம் நீங்கள் என்னன்னாலும் தொட்டாலும் நீங்கள் தமிழில் நாகரிகம்பீங்க, அது தொடலைன்னா வரலாறு இல்லை. இந்த தமிழ் 1ஆம் தேதி எங்க சூரியன் தெற்க இருந்து வட துருவமாக போகிறதானே, இது வந்து அதிக பகலை கொடுக்குறது. எனக்கு ஏன் இப்போ அதிக பகலை கொடுக்கணும்னா, இந்த தானியம் இந்த வருஷம்லாம் முத்தணும். ஆதி தமிழர்களிடம் முதல் திருவிழா வந்து தைப்பூசம். தைப்பூசம் ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா, தாரகாசுரனை ஜெயிச்சனாலும் பூச நட்சத்திரம். என்னுடைய தைப்பூசத்தானே மறந்துட்டேன். தைப்பூசத்தான் எங்கே பிறந்தா, விசாகப்பட்டினத்தில் இருந்துட்டு சிவசைலம்ங்கிற ஸ்ரீசைலம்னு இன்னைக்கு மல்லிகார்ஜுனெலாம் பல பேரை மாற்றிட்டாங்க. என் 3 மருதூர்லேயும் தான் ரிஷிகள் அந்த காலத்தில் இருந்தாங்க, ஞானிகள் பிறந்த ஊர். அந்த 3 மருதூர்லேயும் தான் பூச நட்சத்திரத்துக்கு குமரனை கும்பிடுவாங்க. திருசூலத்தை ஒன்றாக்கி ஒரே ஒரு வேல் கருவியாக்கி, வேல் வந்து அவங்க முருகப்பெருமானை கொடுத்து தான் நீ நேராக போய் தேரள வாயில் போய் தாரகாசுரனை ஜெயிச்சிரு அப்படின்னு அம்பாள் வந்து மகனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த இடம் தான் 8 குடி. அதுக்கு அந்த செந்தூர் பெண்ணமா அது கடலில் போயிடுச்சு. திருச்செந்தூர் ஒரிஜினலாக அவர் தாரகாசுரனை ஜெயிச்ச இடம் வந்து இன்னும் கிழக்கே இருந்துருக்கு. அதுக்கு பேர் திருச்சேரலைவாயின்னு பேர். ஆனால் எங்களோட நாகரிகம் சித்திரை பௌர்ணமியோடு முடிஞ்சு போயிடுது. அந்த 4 மாதம் தான் எங்களுக்கு திருவிழா கோலங்கள். அதில் தலை திருவிழா வந்து தைப்பூசம். 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி முருக வழிபாடு கிடையாது. ஏன்னா முருகர் வந்து ஒரு தாழ்ந்த குலத்து பெண்ணை கட்டிட்டாரு, ஒரு வள்ளி குரத்தையை கல்யாணம் பண்ணிட்டாருன்னு முற்போக்கு சாதிகள் கும்பிட்டதா இல்லை வரலாறு. சத்தியமாக சொல்கிறேன், நான் தரவு தரேன். நீங்கள் கோவிலோ இந்த கடவுள் எல்லாத்தையும் சேர்க்கும்போது ஏன் சார் எல்லாத்தையுமே அந்த குலம் ஜாதியெல்லாம் கொண்டு வரீங்க? அதை நோண்டுனா தானே ஐயா வரலாறு தெரியுது. வரலாறு குலம் நோண்டு இல்லைன்னா வரலாறு இல்லையப்பா. 17ஆம் நூற்றாண்டில் பாம்பன் சுவாமிகள் வந்து தான் முருகப்பெருமானுடைய அருமையே வெளியே தெரியுது. யாழ்ப்பாணம் கந்தசாமி கோயிலும் 10 மட கோயில் மாதிரி உலகத்தில் தைப்பூசனை எங்கேயும் கும்பிட முடியாதுமா. படையில தான் வந்தோம், படை வீரர்கள் தான் அவருக்கு வீரம் தான். அப்போ வந்து அதுக்கு அவருக்கு காமிக்க என்னுடைய உடல் ஃபுல்லாக அவனுக்கு எப்படி காமிக்கிறேன்னு பக்தியினுடைய உச்சம் தான். உடம்பு ஃபுல்லாக குக்கியை மாட்டி தொங்குறான். ஆதியில் வந்து அப்புறம் பர்மனண்டாக செட்டில் ஆன இடம் தான் வந்து திருப்பதி. அது வந்து இன்னைக்கு வைணவத்தலமாக இருந்தாலும் முருகப்பெருமானுடைய கோயில். ஆமாம்மா, முருகன் அங்கே தான் இருந்தார். கடைசி காலத்தில் முருகன் அங்கே தான் இருந்து மறைஞ்சு எங்களுக்கான வரலாறு அதோடு நிற்கிது. தை மாதமே சூரியனை வழிபட நாங்கள், அதனால அந்த தை 1 இதுக்கு அட்வான்ஸாக தை 1ஆம் தேதி நாங்கள் சூரியனை கும்பிட்டோமே. நீங்கள் என்ன அப்புறம் கொண்டாடுறதுன்னு கேட்குறீங்களா? அப்படி தான் நான் சொல்லணும்னு நீங்கள் கேட்டால் அதை வம்பு பண்ணிவிட்டீங்கன்னு சொல்லலாமா? ஆமாம் ஆமாம், உங்களுக்கு பயந்து போய் தான் அதை இன்டெரக்டாக சொல்லி விட்டேன். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பேராசிரியர் முதுமுனைவர் ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் தான் நினைச்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம்மா. வணக்கம் சார். இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து இந்த தைப்பொங்கல் பற்றி ரொம்ப ஒரு டீட்டெயில்டான ஒரு விஷயம் பேசினோம். இப்போ அடுத்ததாக வந்து தைப்பூசம். சார், தைப்பூசம் அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு நிகழ்வு, அது வந்து ஒரு பெரிய ஒரு பண்டிகை மாதிரியே வந்து எல்லாருமே கொண்டாடுறோம் இல்லை சார்? ஸோ அதை பற்றின ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக தகவல்களை ஷேர் பண்ணணும் சார். அருணகிரிநாதர் முருகப்பெருமான் திருவண்ணாமலையில் அருணகிரிநாதர் எல்லாம் வந்து 15ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர். அவர் என்ன சொல்கிறாரு, முருகப்பெருமானை வந்து அவர் சொல்கிறதே பூசத்தானேங்கிறார். தைப்பூசம்னா முருகப்பெருமானுங்கிறதுக்கு பூசத்தான்னு ஒரு பேர் அருணகிரிநாதர் வச்சது. இதனால் இவ்வளவு தமிழர்களுடைய பெரிய உள் நாகரிகம். அது என்ன, நீங்கள் எதுனாலும் அப்புறம் நீங்கள் என்னன்னாலும் தொட்டாலும் நீங்கள் தமிழர் நாகரிகம்பீங்க, அது தொடலைன்னா வரலாறு இல்லை. ஆதியில் வந்து தமிழர்கள் பிறந்த உடனே அவர்களுக்கு முதலில் வந்து தை 1ஆம் தேதி தான் உத்தராயணம்னு சொல்கிறோம்ல. அந்த உத்தராயணம்ங்கிறது தமிழ் 1ஆம் தேதி வந்துருச்சு இல்லை எங்களுக்கு. இந்த தமிழ் 1ஆம் தேதி எங்க சூரியன் தெற்க இருந்து வட துருவமாக போகிறதானே, இது வந்து அதிக பகலை கொடுக்குறது. எனக்கு ஏன் இப்போ அதிக பகலை கொடுக்கணும்னா, இந்த தானியம் இந்த வருஷம்லாம் முத்தணும். மணி பயிர் விட்டுருப்பான் அக்டோபர் நவம்பர்லாம். இப்போ வந்து தானியங்கள்லாம் முத்தி விளைச்சல் வந்து அறுவடை பண்ணி காய போட்டு, இதை வந்து நான் வைகாசிக்கு முன்னாடி, வைகாசினா ஜூன் ஜூலை, வைகாசிக்கு தட்சநாயனம் புறப்படும். அப்போ அது வந்து உங்களுக்கு தட்சநாயங்கிறது வடக்கிருந்து சூரியன் வர்றது. தட்சநாயனம் வடக்கிருந்து சூரியன் வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் நிவர்த்தி பண்ணி அடுக்கலையில் வச்சு அடுக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அதுக்கு தான் வந்து உத்தராயணத்தை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணது.
தென் திசையில் உள்ள வந்து தென் திசையிலேருந்து வடதிசை போகிற அந்த சூரியன் எனக்கு வெறும் வெப்பத்தையும் அருமையான நாட்களையும் மழையோ எந்த பருவநிலை மாறுதலோ இல்லாமல் நல்ல விழாக்களாக கொண்டாடுற நாட்களாக மாறுது. இது பேர் வசந்த காலம்னு பேர், தமிழர்களுக்கு வசந்த காலம். அதனால் தை முதல் வைகாசி வரை இது வந்து உங்களுக்கு உத்தராயணங்கிறது. இங்கே வந்து அது வந்து தெற்கிலிருந்து சூரியன் வர்ற நேரம், அந்த நேரம் தான் உங்களுக்கு உகந்தது. அதில் தலை சிறந்தது தைப்பூசம், மாசி மகம், பங்குனி உத்திரம். சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லிட்டோம். அடுத்த நாள் வந்து என்னுடைய பொருள் உடைமைகளுக்கெல்லாம் நன்றி. அடுத்த நாள் வந்து தாய் தந்தையருக்கு நன்றி. இந்த 3 நாளும் தை 3 அந்த 3 நாளும் நாங்கள் எல்லாம் நன்றியை சொல்லிவிட்டு அடுத்து எங்களுடைய முருகபெருமான் வழிபாட்டுக்கு வரோம். அந்த முருகபெருமான் வழிபாடு அன்னைக்கு தான் முதல் வந்து திருவிழா. ஆதி தமிழர்களிடம் முதல் திருவிழா வந்து தைப்பூசம். சரி, தைப்பூசம் ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுங்கன்னா, தாரகாசுரனை ஜெயிச்ச நாளும் பூச நட்சத்திரம். தவம் பண்ணி செந்தூரில் இருந்தப்போ அவருக்கு இங்கே மல்லிகார்ஜுனம் இல்லை மல்லிகார்ஜுனத்துலேருந்து பழனிக்கு போய், மல்லிகார்ஜுனா ஸ்ரீசைலமா, விசாகன் ஒரு வரலாறு தெரியாது. விசாகத்திலிருந்து முருகபெருமான் ஆரம்ப காலங்களில் விசாகப்பட்டினத்தில் இருந்திருக்கார். அதுக்கு பேர் விசாகப்பட்டினம். விசாகன் தமிழன் உண்மையான தமிழ் முருகனுடைய பேர் விசாகன். ஓகே, விசாகன் மறைக்கப்பட்டுருச்சு இன்னைக்கு வரலாறுல. இல்லையே, வைகாசி விசாகம்னு கொண்டாடப்படுறது. அது நீங்கள் வந்து வைகாசி அப்படின்னு போட்டு உங்களுக்கு போட்டு விசாகம்னு வைகாசி மாதத்துக்கு விசாகன்ட்டீங்க. என்னுடைய தைப்பூசத்தானே மறந்துட்டோமே. தைப்பூசத்தான் எங்கே பிறந்தான்? விசாகப்பட்டினத்தில் இருந்துட்டு சிவசைலம்ங்கிற ஸ்ரீசைலம்னு இன்றைக்கி மல்லிகார்ஜுனெலாம் பல பேரை மாற்றிட்டாங்க. என்னுடைய தலை மருதூரில் வந்து அவன் வந்து அம்மா அப்பா கூட சொல்கிறான். அம்மா அப்பா சிவன் என்ன சொல்கிறாரு, உலகத்தை சுற்றி வரவங்க யாரோ என் பிள்ளைங்க 2 பேரில் உங்களுக்கு மாங்கனிங்கிறாரு. கணபதி பிள்ளையாரும் இவர் சுற்றணும்னு நினைக்கிறாங்க. இவர் வந்து அங்கே அந்த இடத்துல தான் சொல்கிறாங்க. சிவபெருமானும் பார்வதியும் சொன்னது ஸ்ரீசைலங்கிற தலைமருதூரில் என்ன சொல்கிறாங்க, தலைமருதூர் திருவிடை மருதுங்கிறது கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. கடை மருதூருங்கிறது பாபநாசம்புரத்தில் திருப்படை மருதூர்னு இப்போ சொல்கிறாங்க. அது கடை மருதூர். 3 மருதூர்லேயும் தான் ரிஷிகள் அந்த காலத்தில் இருந்தாங்க, ஞானிகள் பிறந்த ஊர். அந்த 3 மருதூர்லேயும் தான் பூச நட்சத்திரத்துக்கு குமரனை கும்பிடுவாங்க. அந்த 3 மருதூர், அந்த மருதூர்னா மருதைனா பேர், மருதைன்னு பேர், மருதூர்னு பேர். மருதைனா அவனுக்கு முருகனுக்கு பேர், அதனால் மருதையன் மருதப்பன்னா சொல்லுவாங்க. ஆக அந்த முருகபெருமான் விசாகத்திலிருந்து இங்கே தலைமருதூருங்கிற மல்லிகார்ஜுனத்தில் வந்து ஞானத்துக்கு கோபத்துக்கு அடைஞ்சு பழனிக்கு வந்தால் ஞானம் பெறுகிறார். அதுவும் தைப்பூசம் தான். தாரகாசுரனை ஜெயிச்சது, ஞானம் பெற்றது, தன் வலிமையை வாங்கினது, வேல் அம்பாள்கிட்ட வாங்கினது. எல்லாம் பூச நட்சத்திரம், பூசத்தான்னு பேருமா மொத்தத்துக்கு. தைப்பூசம் வந்துட்டா அன்னைய தேதினா எல்லாமே முருகன். எனக்கு ஞானம் எனக்கு மூளையில் ஞானம் இருக்கா, முருகன். எனக்கு இவ்வளோ சோறு தண்ணி கிடச்சிருச்சா, முருகப்பெருமான். எனக்கு இவ்வளோ ஆடை அலங்காரம் வந்துருச்சா, முருகப்பெருமான். எனக்கு இவ்வளவு குடும்பம் பெருசாக பெருகிடுச்சா, பட்டி பெருகிடுச்சா, பால்பானை பொங்கிடுச்சா, எல்லாம் முருகப்பெருமான். பட்டி பெருகுது, பால்பானை பெருகணுமாங்க, பால்பானை பொங்கணுமாங்க. அதெல்லாம் இந்த தை மாதம் தான் பால்பானை பொங்குதுன்னா பொங்கல் பெருசாக பொங்கணும், பட்டி பெருகணும். பட்டி பெருகினா தான் அன்னைய காலத்துக்கு, பட்டினா மாடு பெருகினா தான் நான் பெருக முடியும். சரி, இப்போ இந்த தைப்பூசம் அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இன்னொரு விஷயம் என்னன்னா வேல் வழிபாடு. அப்புறம் நீ வேல் வாங்கினதே வந்து உங்களுக்கு அம்பாள்கிட்டருந்து வேலை வாங்குறாருல, அந்த தைப்பூச திருநாளையும் தானே வேலை வாங்குறாரு. அந்த வேல்மா எட்டுக்குடின்னு ஒரு ஊர் இருக்குது, இன்றைக்கி நாகப்பட்டினத்துக்கு மேற்கால இருக்குது எட்டுக்குடின்னு. அந்த எட்டுக்குடிங்கிற இடம் தான் அம்பாள் வந்து இவர் போய் தவம் பண்ணோன்னு எட்டுக்குடிக்கு வா, உனக்கு நான் வேல் தர்றேங்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, திருசூலத்தை ஒன்றாக்கி ஒரே ஒரு வேல் கருவியாக்கி வேல் வந்து அவங்க முருகப்பெருமான் கொடுத்து தான் நீ நேராக போய் சீரலை வாயில் போய் தாரகாசுரனை ஜெயிச்சிரு அப்படின்னு அம்பாள் வந்து மகனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த இடம் தான் எட்டுக்குடி. அந்த எட்டுக்குடி வேலவன் தான் வந்து பிரசித்தியான வேலவன். அது மக்களுக்கு இன்னும் தெரியல. எட்டுக்குடிக்கு போயிட்டு வாங்கலாம். அதுக்கு அந்த செந்தூர் பெல்லமா அது கடலில் போயிடுச்சு. திருச்செந்தூர் ஒரிஜினலாக அவர் தாரகாசுரனை ஜெயிச்ச இடம் வந்து இன்னும் கிழக்கே இருந்துருச்சு. அதுக்கு பேர் திருச்சீரலைவாயின்னு பேர். திருச்சீரலைவாய். அது திருச்செந்தூர்னு சொல்கிறாங்களே ஒழிய திருச்செந்தூருடைய ஆதி பெயர் வந்து திருச்சீரலைவாய். அதுக்கு பேரே திருச்சீரலைவாயன்னு தான் பேர். அப்போ அந்த கடலுக்குள்ளே தான் இருக்கு. அந்த கடலுக்குள்ளே போய் திருச்சீர அலைவாய் வந்து கடலுக்குள்ளே போயிடுச்சுமா. அப்புறம் மக்கள் வந்து அந்த முருகப்பெருமானையும் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து இந்த கோயிலுக்கு இங்கே வந்து இன்னைக்கு உள்ள செந்தூர் வந்து இன்னைக்கு வச்சிருக்கணும். ஆதியில் அவர் வந்து தாரகாசுரனை ஜெயிச்ச இடம் கடலுக்குள்ளே போயிடுச்சு. நாகரீகத்தை தோண்டணும். நாகரீகத்தை தோண்ட பெருசாக தெரியும் முருகப்பெருமானுடைய வழிபாடு. அந்த தைப்பூசம் தான் இது. இப்போ தமிழ் தைப்பூசம் வந்துருச்சுன்னா தெய்வானையை வந்து கல்யாணம் பண்ணது திருப்பரங்குன்றத்தில் பின்னால் வந்து உங்களுக்கு கோவிச்சுக்குவீங்க நீங்கள், ஆரியர்கள் வருகிறாங்க,
வள்ளி வள்ளி குறத்தினா அவள் வந்து ஒரு பிழைச்சி. யாரும் நீங்க சொல்றதுக்கெல்லாம் கோச்சிக்க இல்லைம்மா, பிழைச்சியை மட்டும் கல்யாணம் பண்ணமா, ஒரு ஆதி திராவிட பெண்ணை மட்டும் அவர் கல்யாணம் பண்ணமா இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து இன்னொரு கல்யாணமும் பண்ணி வைக்கிறீங்க. அதுலேயும் மாட்டிக்கிட்டீங்க. தெய்வ யானைங்கிறீங்க. தெய்வ யானை வந்து ஆரியர்கள் ரொம்ப போற்றி அழகாக கொண்டு போகிறாங்க. வள்ளி தெய்வ யானைன்னு கொண்டு போகிறாங்க. அங்கே இப்போ மாட்டிக்கிட்டாங்க. இப்போ என்னென்னா, இப்போ வரலாறு நோண்டுனா இந்த தெய்வ யானைங்கிறது இந்திரனுடைய பொண்ணுங்கிறாங்க. ஆமாம். இப்போ வந்து அந்த தேவேந்திரனுடைய வழிபாடு தான் வழிபாடு வந்தவங்க தான் வந்து தேவேந்திர குல வேளாளர்னு பல்லர்கள்னு வருது. இப்போ அங்கேயும் மாட்டிக்கிட்டீங்க. ஆக என்னுடைய புறநானூறு பிள்ளைங்கள்ட்ட தான் பொண்ணு எடுத்து தான் முருகப்பெருமான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அட நீங்கள் வள்ளி குறத்தையாக இருக்கட்டும், தெய்வ யானையாக இருக்கட்டும், எங்கள் தெவ்வானை, எங்கள் ஊரில் இப்போ தெவ்வானை தான் கொண்டு தெவ்வானை வாடிப்பாங்க. சார் நீங்கள் கோவிலில் இந்த கடவுள் எல்லாத்தையும் சேர்க்கும்போது ஏன் சார் எல்லாத்துலேயுமே அந்த குலம் ஜாதியெல்லாம் கொண்டு வரீங்க? அதை நோண்டுனா தானே ஐயா வரலாறு தெரியுது. வரலாறு குலம் நோண்டலைன்னா வரலாறு இல்லையே. இப்போ அதை தானே இப்போ தமிழ் ஆசிரியர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் தமிழ் ஆசிரியர்களுக்கும் உள்ள பிரச்சனை. தமிழ்ங்கிறீங்களே ஒழிய எங்கேருந்துடா தமிழ் வந்துச்சு நோண்ட மாட்டேங்கிறீங்களே ஐயா, நோண்ட மாட்டேங்களே. திருச்சீரளவாயே தெரியலையே உங்களுக்கு. சீரலை வாய் அப்படி மிதமான அலைகள் இருக்கும். அந்த இடத்துல தான் முருகப்பெருமான் அந்த தாரகாசுரனை அடித்து கொன்னார், ரெண்டாக பிளந்தார். அதெல்லாம் அந்த வரலாறு நமக்கு போயிடுச்சு. அந்த தைப்பூசம் தான் எல்லாமே. பூச நட்சத்திரத்துக்கு மொத்தத்தில் அதனால தான்மா பூசத்தான்ட்டார் அருணகிரிநாதர். இப்போ எனக்கு என்ன தெரியுமா சார், இந்த தைப்பூசம் அப்படின்றதெல்லாம் வந்து முன்ன காலத்துல எல்லாருக்கும் தெரியும், ஆனா பெரிய அளவுல வந்து கொண்டாடப்படலன்ற மாதிரியும், இப்போ ரீசெண்டா இந்த 5-10 வருஷம் சோஷியல் மீடியாவால இந்த முருகப்பெருமாள் வந்து ரொம்ப அப்படியே ஃபாஸ்டா வந்து பிரசித்தமாகி பிரபலமாகி எல்லாருமே இப்போ வந்து வீட்டிலலாம் வேல் வச்சு, வீட்டிலலாம் வேல் வழிபாடு, அப்புறம் வந்து முருகருக்கு செவ்வாய்க்கிழமையானா 6 வெத்தலை வச்சு 6 அகல் விளக்கு வச்சு ஏற்றணும் அப்படின்னு சொல்ற இந்த வழிபாடு முறைகள்லாம் இப்போ முன்னாடி இருந்ததா, மறைஞ்சிடுச்சா? நீங்க எம்மா என்னைக்கு வந்து என்னுடைய 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி என் தமிழர்கள் வந்து வானஜோதிடத்தை கண்டுபிடிச்சிட்டான். கிரகங்களையும் நவகிரகங்களெல்லாம் கண்டுபிடிச்சிட்டான். நவகிரகங்கள்லாம் கண்டுபிடிச்ச உடனே இந்தந்த நட்சத்திர நாள், இந்தந்த கிரகம், இந்தந்த நட்சத்திரம்னு சொன்ன உடனே அந்த பூச நட்சத்திரங்கிறது தை மாதத்திற்கு பௌர்ணமியாக வர்றது பூசம், மாசிக்கு பௌர்ணமியாக வர்றது மகம், மாசி மகம். அன்னைக்கு சிவனுக்கு வழிபாடு. மாசி மகம் சிவனுக்கு, தைப்பூசம் வந்து முருகப்பெருமானுக்கு, பங்குனி உத்தரம் ஆத்தாவுக்கு. என்னுடைய ஆத்தா இருக்கல, நீங்கள் ரேணுகா தேவிங்கிறீங்கள, அந்த ரேணுகா தேவிங்கிற என் மாரியாத்தாவுக்கு தான் பங்குனி உத்தரம். அன்னைக்கு வந்து உங்களுக்கு நீராகாரமும் மஞ்சளும் வேப்பலையும் அடித்து தானே எங்கள் ஆத்தா வருவா. அதனால் பங்குனி மாதம் வந்துடுது. சித்திரா மாதம், சித்திரை வந்து எனக்கு சித்திரா பௌர்ணமிங்கிறது எனக்கு கடைசி விழாவினுடைய எண்டு. அந்த விழாவில் நடக்க அன்னையோடு எங்கள் விழாக்கள் எல்லாம் முடிச்சுட்டு வைகாசிக்கெல்லாம் நாங்கள் வந்து விவசாயத்துக்கு போயிடுவோம். அப்புறம் பின்னால் வைகாசி விசாகமும் வந்து வடக்கு நாகரிகத்திலேருந்து வந்து விசாகி வந்துருச்சு. ஆனால் எங்களோட நாகரிகம் சித்திரா பௌர்ணமியோட சித்திரை பௌர்ணமியோடு முடிஞ்சு போயிடுது. அந்த 4 மாதம் தான் எங்களுக்கு திருவிழா கோலங்கள். அதில் தலை திருவிழா வந்து தைப்பூசம். சரி, இப்போ அதுதான் நான் கேட்குறேன். இப்போ இந்த முருகரோட வழிபாடு அப்படின்றது முன்னாடி நிறைய பிரசித்தம் இல்லைன்ற மாதிரியும், இப்போ ரீசெண்டாக நான் கேட்ட மாதிரி இந்த அகல் விளக்கேற்றுறது சிறுவாபுரிக்கு செவ்வாய்க்கிழமையானா இப்போ எவ்வளோ கூட்டம். 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரலாறு யாரும் படிக்கணும். 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி முருக வழிபாடு கிடையாது. ஏன்னா முருகர் வந்து ஒரு தாழ்ந்த குலத்து பெண்ணை கட்டிட்டாரு, ஒரு வள்ளி குறத்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு முற்போக்கு சாதிகள் கும்பிட்டதா இல்லை வரலாறு. சத்தியமாக சொல்கிறேன், நான் தரவு தர்றேன். அதாவது 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரிய முருக வழிபாடு கிடையாது சார். கார்த்திகேயான்னு இன்னும் அருணகிரிநாதர் இல்லைம்மா, இல்லைம்மா, அருணகிரிநாதர் வந்த உடனே முருகப்பெருமான் கொஞ்சம் எந்திரிக்கிறார். 15-16ஆம் நூற்றாண்டில். அப்புறம் வந்து 17ஆம் நூற்றாண்டில் பாம்பன் சுவாமிகள் வந்து தான் முருகப்பெருமானுடைய அருமையே வெளியே தெரியுது. பாம்பன் சுவாமியில் அன்றைக்கி திருவான்மியூரில் வந்து ஜீவசமாதி ஆகிட்டார். அவர் பாம்பனில் பிறந்தார், ராமேஸ்வரம் பாம்பனில் பிறந்து அங்கேருந்து வந்து பிரப்பன் வளைசன் ஒரு ஊர் இருக்குது. பிரப்பன் வளைசன் இன்றைக்கி நீங்கள் போய் பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிழக்கே, ராமநாதபுரம் டவுனுக்கு கிழக்க வந்து மண்டபத்துக்கு இடையில் பிரப்பன் வளைசை இருக்குது. பிரப்பன் வளைசையில் சாட்சாத்தா முருகனை பார்க்குறாரு. தைப்பூசத்தினைக்கு பார்க்குறாரு பாம்பன் சுவாமிகள். தைப்பூசத்தினைக்கு பாம்பன் சுவாமிகளுக்கு முருகப்பெருமான காட்சி கொடுக்குறாரு. அந்த இடத்துல ஒரு மணல் பூமியில், அந்த இடத்துல இருந்துட்டு அவருக்கு ஞானம் பெற்று அன்னையிலேருந்து பாம்பன் சுவாமிகள் எல்லா கோயில்கள்லையும் எல்லா பாடல்களும் பாடிட்டு கடைசியாக திருவான்மியூர் வந்து சேரியில் தங்குறாரு. அன்னைய தேதிக்கு ஞானிகளுக்கு சேரி தான். சேரியில் வந்தவுடனே அந்த சேரி தலைவன் தான் வந்து இவருக்கு உணவளித்து பத்திரமா வச்சுருந்தான். அப்புறம் வந்து ஒரு நல்ல நாளில், அப்பா நான் இனிமேல் போதும், எனக்கு ஜீவசமாதி சமாதி உள்ளே வச்சுருக்கேன், நான் உட்காந்து அமர்ந்து இதுக்கு போயிடுவேன், 48 நாள் பொறுத்துருங்க, 47 நாள் கழித்து நான் எந்திரிச்சு வரலன்னா மேலே கல்லை வச்சு மூடிடுங்கிறார். அது பிரகாரம் 47 நாட்கள் டெய்லி மக்கள் அவருக்கு பால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாம்பன் சுவாமிக்கு. முருகா முருகா முருகான்னு.
48ஆம் நாள் வந்து அவர் எந்திரிக்கலை, அப்படியே உருவம் அப்படியே நின்றுடுச்சு. அதனால் அப்புறம் அதுக்கு மேலே கல் வச்சு அரைஞ்சிட்டாங்க. அந்த கல்லை வச்சு அரைஞ்ச இடம் இன்றைக்கும் பாம்பன் சுவாமிகள் சன்னதி. முருகப்பெருமானை யாரும் தரிசனம் பண்ணுமா, எங்கேயும் போனால் திருவான்மியூரில் பாம்பன் சுவாமியில் போய் கும்பிடுங்க. சாட்சாத் முருகன் அங்கே இருக்கார். மலேசியாலலாம் இந்த 10 மடைன்னு அப்புறம் பின்னால் வந்துமா மலேசிய மக்கள் வந்து பிழைக்க போன மக்கள் முருகனை தூக்கிட்டாங்களே 10 மடையில். அங்கே காவடி எடுத்து நம்ம அங்கே வந்து ஒருத்தருக்கு போயிருக்காரு, அந்த இடத்துக்கு போய் ஒரு ஞானம் கிடச்சி அந்த இடம் அப்புறம் பெருசாகி முருகப்பெருமான் தான் சொல்லி அந்த 10 மடை குகைன்னு சின்ன குகை, மலை கோயில் குகை தான், அதில் ஞானம் கிடச்சி அது பெரிய கோயிலாச்சு. இன்றைக்கி உலக பிரசித்தியும் 10 மடை. 10 மடை தைப்பூசம் ஆதி யாழ்ப்பாணம் கந்த இது மாதிரி கந்தர் கோயில் மாதிரி இல்லைன்னா யாழ்ப்பாணத்தில் கந்தசாமி கோயில் இருக்குது. கந்தசாமி கோயில் பேர் யாழ்ப்பாணம் கந்தசாமி கோயிலும் 10 மடை கோயில் மாதிரி உலகத்தில் தைப்பூசம் எங்கேயும் கும்பிட முடியாதுமா. உடம்பு ஃபுல்லாக கொக்கியை மாட்டி அப்படியே அந்த இடத்துல தொங்குறான் அந்த நாட்டில். அதுதான் சார். சார் எனக்கு இன்னொன்று கேட்கணும் சார், இந்த காவடி எடுக்கிறது, அழகு குத்துறது அப்படின்றது அது எப்படி சார் நம்மளையே ரொம்ப நம்மளை இந்த என்னுடைய பக்தி முருகனுக்கு நாங்கள் படையில் தான் இருந்தோம், படை வீரர்கள் தான் அவருக்கு வீரம் 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 தான். அப்போ வந்து அதுக்கு அவருக்கு காமிக்க என்னுடைய உடல் ஃபுல்லாக அவனுக்கு எப்படி காமிக்கிறேன்னு பக்தியினுடைய உச்சம் தான். கொக்கி உடம்பு ஃபுல்லாக கொக்கியை மாட்டி தொங்குறான். அப்படியே உடம்புல வந்து சதைக்கடையில் அளவுகள் குத்திக்கிட்டு, நாக்கில் குத்திக்கிட்டு, கன்னத்தில் இருந்து இந்த கன்னத்திலிருந்து குத்தி எல்லா வந்து அது முருகா முருகா முருகான்னு கத்துற காட்சி வந்து நீங்கள் கந்தசாமி கோயில் போகணும், இலங்கைக்கு 10 மடை போகணும். அதை பார்த்துக்கிட்டு நம்ம இங்கே வரணும். இங்கே வந்தீங்கன்னா தான் இங்கே ஓரளவுக்கு இன்றைக்கி பழனி ஆண்டவர்கிட்ட நீங்கள் எல்லாம் செய்கிறோம். எத்தனை முருகப்பெருமான் தலம் இருந்தாலும் தலைத்தலம் ஞானம் பெற்ற பழனி ஆண்டவர். பழனிக்கிட்ட போனீங்கன்னா பழனியில் எல்லாமே வந்து அந்த பெரிய தலம் பழனி. அப்புறம் பழனியை வந்து நம்ம இன்றைக்கி கொண்டாடுறோம், இன்றைக்கி கொண்டாடாமல் இல்லை, இருந்தாலும் இந்த சிறப்பு நாகரிகம் இல்லாத இயற்கையான வழிபாடோடு இருக்கிறது வந்து இன்றைக்கும் யாழ்ப்பாணம் கந்தசாமி கோயிலும் 10 மடையும் தான். அப்படின்னா இப்போ இந்த திருச்செந்தூரில் வந்து இந்த வேல் வழிபாடோட வேல் அங்கே தான் வாங்கி அங்கே தான் வந்து பத்மனை வந்து அவர் வந்து வீழ்த்துறது அப்படின்றது இங்கே தானே சார் சூரசம்ஹாரம் பண்ணுறதுன்றது எவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வாக இப்போ நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம்ல சார். அதுதானே தைப்பூசம் இவ்வளோ பெரிய ஒரு விசேஷமாக இங்கே பார்க்கப்படுது. அதுமா சூர வழிபாடு. சூரன் அதாவது உங்களுக்கு அதர்மத்தை அழிக்கிறார், தர்மத்தை நிலைநாட்டுறாரு. அதற்கு பின் வேலோடு அவர் வந்து வேலோடு எல்லாருக்கும் காட்சி கொடுத்தனால மக்கள் வந்து இன்றைக்கி வேலோடு கூடிய முருகனை வழிபடுறோம். முருக வழிபாட்டில் வந்து வேல் இல்லாமல் முருகன் இல்லை, முருகன் இல்லாமல் வேல் இல்லை, பக்கத்தில் சேவல் இல்லாமல் இல்லை. அதனால் அந்த சேவற்குடியோட அந்த இதோட அவர் வந்து அப்படியே அந்த காட்சி வந்து அதான் திருச்சீரலை வாயில் வந்து அவர் காட்சி கொடுத்த இடம். எல்லாருக்கும் ஜெயிச்சவொன்னே வந்து நிற்கிறார்ல, அந்த நிற்கிற இடம் தான் அந்த திருக்கோலம். அது அப்புறம் வந்து திருப்பரங்குன்றத்தில் தெய்வ யானை கொண்ட திருக்கோலம் 2 பேரையும் சேர்ந்து தனிகை மலை திருத்தணிகளை வந்து எல்லாம் 2 மனைவியரோடும் சேர்ந்து கொடுத்த திருக்கோலம். இதை தாண்டி சந்தோஷமாக ஆதியில் வந்து அப்புறம் பர்மனண்டாக செட்டில் ஆன இடம் தான் வந்து திருப்பதி. அது வந்து இன்றைக்கி வைணவத்தலமாக இருந்தாலும் முருகப்பெருமானுடைய கோயில். ஆமாம்மா, முருகன் அங்கே தான் இருந்தார். கடைசி காலத்தில் முருகன் அங்கே தான் இருந்து மறைஞ்சி வரலாறு அதோடு நிற்கிது. உங்கள்கிட்ட வந்து சொன்னாங்களா? ஐயோ, நான் அப்புறம் ஆய்வை வச்சு தானே சொல்கிறேன். வரலாறு வந்து கடைசியாக 7 மலைக்கு போகிறாரு, 7 குன்றுகளை சேர்ந்த நடு மலைக்கு போகிறாரு. அது பெரும்பாலும் வந்திருக்கலாம், அது நீ உங்கள் சமாச்சாரம், நான் தலையிடலை. அது எங்கள் சமாச்சாரத்துலாம் கிடையாது சார். ஆமாம், வைணவ சைடில் வந்து இன்றைக்கி வந்து அன்றைக்கி வைணவம்னு வந்துருச்சு. ஆதியில் வந்து அது முருகஸ்தலங்கிறாங்க, சுப்பிரமணிய ஸ்தலம், சுப்பிரமணியம்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து சிவபெருமான தலம், அதுக்கு முன்னாடி பௌத்த ஸ்தலம். எது எப்படி ஆகினும் முருகப்பெருமானும் அங்கே திருத்தணிகையில் இருந்துட்டு கடைசியாக மனைவியரோடு அங்கே போய் 7 மலைக்கு தான் போயிருக்காரு. அதுக்கு முற்பாடு வரலாறு இல்லை. வரலாறு எங்கேயும் இல்லை முருகப்பெருமானுக்கு. அது என் பிழை இல்லை, அது இறைவனுடைய பிழைன்னு வச்சுக்க வேண்டியது. இறைவனுடைய பிழை. ஆமாம். ஆனால் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பரங்குன்றமும் திருத்தணிகையும் வந்து மறக்க முடியாத ஒரு மங்களகரமான கோயில். அதாவது மனைவி மக்களோடு பார்க்கணுமா பரங்குன்றத்தில் போய் தரிசனம் பண்ணு, திருத்தணிகையில் பண்ணு. ஞானம் கிடைக்கணுமா பழனிக்கு போ, வெற்றி பெறணுமா ஞானம் கிடைக்கணும்னா திருச்செந்தூர் போ. திருச்செந்தூருக்குமா ஒரு அருமை தெரியல யாருக்கும். திருச்செந்தூர் வந்து லோபமுத்திரைன்னு அகத்தியருடைய மனைவி கடைசி காலத்தில் போய் தனக்கு முக்தி அடையிறதுக்கு தன் கணவனுக்கு இவ்வளோ பெரிய ஞானத்தை கொடுத்து அகத்தியத்தையே எழுதின அகத்திய முனிவருடைய மனைவி வந்து இறுதி காலத்தில் வந்து ஜீவசமாதி அடைஞ்சது திருச்செந்தூர் லோபமுத்திரைங்கிறவ திருச்செந்தூர் தான் ஜீவசமாதி. அது யாருக்கும் தெரியாது. அதனால் பல ரிஷிகள் அங்கே ஜீவசமாதி இருந்திருக்குமா. வரலாறுகள் வந்து அது கடலுக்குள்ளே போயிடுச்சு. திருச்சீரலை வாய்ங்கிறது கடலுக்குள்ளே போயிடுச்சு. அதனால் எல்லா முக்தி அடைந்த சமாதிகள், தலங்கள், போக்குவரத்து, வரலாறுகள்லாம் கடலுக்குள்ளே போயிடுச்சு.
அந்த வரலாறு கிடைக்கல. அதனுடைய ஒரு திருச்செந்தூர் வரலாற்று புராணம் மட்டும் பனையூர்னு ஒரு யாழ்ப்பாணம் ஒரு ஊரில் போய் கிடச்சி, அந்த ஓலை அங்கே தான் கிடச்சி, பனையூர்லேருந்து கிடச்சி தான் இங்கே கொண்டு வராங்க. அங்கேருந்து அந்த யாழ்ப்பாணம் சரிதமே கிடச்சி, அப்புறம் அந்த ஓலையை கொண்டு வந்து பார்த்தா ஐயோ உண்மைதான்னு சொல்லி அப்புறம் தான் திருச்செந்தூர் புராணம் வருது. திருச்செந்தூர் புராணம் வந்து இங்கேயே வரல. அது வந்து உங்களுக்கு சீரலைவாய் புராணம் வந்து கடலில் போய் ஒரு ஓலையோட கடலில் போய் இலங்கையில் தான் போய் கரையேறுது. ஆமாம், அந்த பனையூர் இலங்கையிலேருந்து தான் அந்த யாழ்ப்பாணத்தினுடைய சுவடு கிடச்சி அப்புறம் தான் நம்ம கந்த புராணம் ஐயோ பகவானுடைய இது இங்கே இருக்குது, இது ஞானஸ்தலங்கிறான், இன்னைக்கு குருஸ்தலங்கிறான், என்னான பேர் வைக்க முடியுமோ அந்த எல்லாமே அப்படின்றீங்க. அங்கங்கே பேக்கேஜ் டூருமா ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய விஐபி போகிறாங்க, வெள்ளி குடத்தில் போய் கொடுக்குறாங்க, வெள்ளி வேல் வைக்கிறாங்க, தங்க வேல் வைக்கிறாங்க, அடிச்சு எல்லாமே ஒரு பேக்கேஜ் தான். வேல் வழிபாடு அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெரியாது. வேல் வீட்டில் வழிபாடு முறைகள் அப்படின்றத யூடியூப் ஓப்பன் பண்ணி பாருங்க. ஏன் பூஜை ரூமுக்கு வாங்க, வேல் தானே முன்னாடி நிற்கிது. தங்க வேல் வச்சுருக்கேன், பித்தளை வேல் தான் வச்சுருக்கேன், தங்க வேல் மாதிரி தான் இருக்கும். அதனால் பஞ்சலோக வேல் ஆதி காலத்தில் மூதாதையர் வழிபட்ட வேல் வச்சுருக்கேன் பாருங்கள். மூதாதையர் வழிபட்ட வேல் அம்மா கதிர்காமத்தில் வச்சிருந்த வேல் மாதிரி என்னோட சாதாரணமாக இல்லை, என் மூதாதையர்கள் கதிர்காமத்தில் செய்த வேலை வச்சுருக்கேன். முருகப்பெருமான் கதிர்காமத்தில் என் மூதாதையர் இருந்திருக்காங்க, அவங்க வந்து இங்கே வேல் வச்சுருக்கேனே. எங்கே பிறந்து எங்கே இருந்து வந்து அவங்கெல்லாம் அந்த காலத்தில் வந்து பிரிட்டிஷ்காரன் காலத்தில் அவங்க அங்கே பிழைக்க போய் அங்கேருந்து நகர்ந்து வந்து அப்புறம் எங்கள் கிராமத்திலேயே வந்து நிலங்கள்லாம் வாங்கி இங்கே ஒரு ஏழை குடியாக இருந்து பெரிய நல்ல வசதியோடு வாழ்ந்து அதுலேருந்து கல்வியோடு வந்து தானே இங்கே வந்திருக்கேன். எல்லாம் யாழ்ப்பாணம் கதிர்காமத்து வேலைன்னு தானே. இந்த மாதிரி உள்ளே வந்து பாருங்கள், வேணா வீடியோவில் எடுத்துக்கங்க. கதிர்காம வேலைனை பாருங்க. என்கிட்ட திருச்செந்தூர் முருகனுக்கு நிஜமாவே இப்படி வந்து ஒரு இருக்குது அப்படின்றது திருச்சீரல் வாய் அப்படின்ற நிஜமாவே எனக்கு தெரியும். யாருக்கும் தெரியாதமா, திருச்சீரலை வாய் தான். திருச்சீரலைவாய் விஷயம் சார். அப்போ வந்து எல்லா இடத்துலையும் சுனாமி வரும்பொழுது இந்த கடல் உள்வாங்கிறது அப்படின்றது அங்கே மட்டும் எப்படி சார் அந்த இல்லைம்மா, அதுக்கு பிற்பாடு தான் அந்த தாரகாசுரனை ஜெயிச்ச காலத்துக்கு பிற்பாடு அந்த கடல் வந்து உள்ளே வர்றதே இல்லை. அது ஒரு சத்திய வாக்கு மாதிரி முருகப்பெருமானுக்கு அருள்நிலை ஞானம் பெற்ற இடத்துனால திருச்சீரலைவாய்னா ஒரு 5-10 கிலோமீட்டர் உள்ளதாக இருந்திருக்கு. அந்த ஒரு 5 கிலோமீட்டர் அதை ஆய்வு எடுக்கணும். சீரலைவாய் உள்ள கடலுக்குள்ள கிடக்குப்போம். அதுக்கு பிறகுதான் நம்ம கொஞ்சம் மேற்கு நோக்கி வந்து இன்னைக்கு உள்ள ஏமா ஆழிப்பேரலைன்னு பேர். ஆழிப்பேரலைங்கிறது ஒரு 100 ஆண்டுகளுக்கு 200 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்திருக்கு. அப்படி வந்து கடல் கொண்ட இடம் வந்து நமக்கு 40 தேசங்கள் தான். தனுஷ்கோடி தெரியும். தனுஷ்கோடி 1964 1964 நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது தனுஷ்கோடி அழிஞ்சது வந்து ரேடியோவில் நாங்கள் கேட்போம். என்னென்னா டிவிலாம் கிடையாது. தனுஷ்கோடி அழிந்து விட்டது அப்படின்னு சொல்லி பெருசாக என்ன அந்த இது பேசுவாங்க. அப்போ டெல்லியில் வரமா சரோஜினி நாராயணசாமி இருப்பாங்க. அந்தம்மா நியூஸ் தான் எங்களுக்கு தெய்வ நியூஸு. அதை சரோஜினி நாராயணசாமி பேசுவாங்க, இந்த மாதிரி வந்து கடலில் போயிடுச்சு அதை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. எப்பயுமே உங்களுக்கு வந்து அந்த ஆகாசவாணி நியூஸ் கேட்டால் தான் எங்களுக்கெல்லாம் திருப்தி. ஆகாசவாணி டெல்லி, அந்த டெல்லி நியூஸ் வந்து டெல்லி நியூஸ் கேட்டியாமாங்க. ஏன்னா அதான் ஒரிஜினமான நியூஸ் அந்த காலத்தில். ஏன்னா எங்களுக்கு ஒரு சர்வீஸு கம்யூனிகேஷன் ஒன்றும் கிடையாது. மொபைல் டெலிஃபோன் ஒன்றும் கிடையாது. கிராமங்களுக்கு ஒரு ரேடியோ, ஒரு கிராமத்துக்கு ஒரு ரேடியோ 2 ரேடியோ இருக்கும். எங்கள் வீட்லேயும் சிலோன்லேருந்து ரேடியோ ஃபாதர் கொண்டு வந்ததுனால, இலங்கையிலேருந்து வந்ததுனால எங்கள் வீட்டில் வந்து தான் கும்பல் கிராமம் ஃபுல்லாக கேட்பாங்க. அப்படி தான் ஆகாசவாணி வந்தது. இப்போ அது அந்த கடல் உள்வாங்கிறது அங்கே சயின்டிஃபிக்காக நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அந்த சயின்டிஃபிக்காக உங்களுக்கு சுனாமிங்கிறது டிராபிக்கல். இங்கே உள்ள வந்து பூமத்திய ரேகை சுற்றில உள்ள இதில் கடல் அழிவும் கடலில் குறைக்கிறதும் கூட்டுறதும். இப்போ உங்களுக்கு இன்னைக்கு உள்ள அரியலூர் மாவட்டங்கிறது ஒரு காலம் கடலில் இருந்திருக்கு. அரியலூர் இன்னைக்கு உள்ள அரியலூர் மாவட்டங்கிறது கடல். ஆமாம்மா, உள்ளே வந்து அடியில் நத்தைகளும் நண்டுகளும் எல்லாரோடையும் அப்படியே உயிரோடு அப்படியே புதஞ்சி போனது அப்படியே கல் உருவத்தில் கிடக்கு. அது சாத்தனூருங்கிற ஊர் ஃபுல்லாக வந்து வெறும் மனமாக இருந்திருக்குது. வெறும் ஃபாசில் ட்ரீ இருக்குது, நிறையா அந்த மரங்கள் இருந்திருக்கு. உயிரோடு அப்படியே போயிருந்த மரம் அப்படியே கல்லான மரம் இருக்குது. அதனால் அந்த அரியலூர் மாவட்டம், அந்த திருச்சி பெரம்பலூர் மாவட்டத்தில் சாத்தனூருங்கிற இடம்லாம் இன்றைக்கும் வந்து உங்களுக்கு கடல் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் வருஷம் முன்னாடி வந்து கடலாக இருந்திருக்கு. அது கடல் நிலப்பூமியாக மாறி இருக்குது, நிலப்பூமி கடலாக மாறி இருக்குது. அப்படி வந்தது தான் திருச்சீரலைவாய் வந்து இன்றைக்கி போயிடுச்சு கடலுக்குள்ளே. அப்புறம் அதை மக்கள் எடுத்து முருகப்பெருமானை வந்து இங்கே வெளியே வந்து இங்கே வச்சு வந்து இன்றைக்கி வழிபடுறாங்க. இப்போது இந்த யாருக்குமே தெரியாத வந்து திருச்செந்தூர் விஷயம் பற்றி ரொம்ப அழகாக வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததான் ஞாயிற்றுக்கிழமை ரத சப்தமி. ஓகே, ரத சப்தமி அப்படின்றது அதாவது அந்த அமாவாசையிலேருந்து 7வது நாள் சப்தமி தினம் அன்றைக்கி ரத சப்தமி அப்படின்றது ரொம்ப பெருசாக வந்து கொண்டாடப்படுறது. அது சூரிய பகவானுக்கு அதுவும் வந்து ஒரு வழிபாட்டு விஷயமா வந்து இதில் அதை வந்து கும்பிடுறாங்க. இதையும் நீங்கள் ஆரியர்கள் வந்து இதை மாற்றிட்டாங்க, ரத சப்தமின்ற ஒரு விஷயமே இல்லைன்றதை சொல்வீங்களா? அம்மா,
வடபுராணங்கள் வடமொழி புராணம் வரும்பொழுது அந்த மாதிரி வந்து ரத சப்தமின்னு கொண்டு வந்துடுறாங்க. ரதம்னா உங்களுக்கு தெரியும் தேர், சப்தமினா 7 பேர், 7 நட்சத்திரங்களை கொண்ட அந்த 7 நட்சத்திரங்கள் ஒரு நட்சத்திரங்கள் 7 பிரதான நட்சத்திரங்கள்னா சப்த ரிஷின்னு சொல்கிறது. அந்த சப்த ரிஷிகளும் வழிபட்ட சூரியனை வழிபட்ட அந்த நாள் தான் தை அமாவாசைக்கு 7வது நாள். அது வந்து 7 ரிஷிகளை தான், சப்த ரிஷின்னு மண்டலம் இருக்குது. சூரியன் சப்த ரிஷி மண்டலம். அதனால் அவங்க ஒவ்வொரு ரிஷிகளும் குதிரையில் வந்து தரிசனம் பண்ணதா அப்படி ஒரு வரலாறு போட்டிருக்காங்க. ஆனால் சூரிய மண்டலத்தை வணங்குறதுக்காக தான் அது. 7 ரிஷிகள் தான் உலகத்தில் முதல் ரிஷிகள். அந்த 7 ரிஷிகள் வந்து சூரியனை வழிபட்ட காலம்தான் அந்த சப்தமி, ரத சப்தமி. சூரியனை வழிபடுறாமா இந்த தை மாதமே சூரியனை வழிபடுறோம் நாங்கள். அதனால அந்த தை 1 இதுக்கு அட்வான்ஸாக தை 1ஆம் நாங்கள் சூரியனை கும்பிட்டோமே. நீங்கள் என்ன அப்புறம் கொண்டாடுறதுன்னு கேட்குறீங்களா? அப்படி தான் நான் சொல்லணும்னு நீங்கள் கேட்டால் அதை வம்பு பண்ணிவிட்டீங்கன்னு சொல்லலாமா? ஆமாம் ஆமாம், உங்களுக்கு பயந்து போய் தான் அதை இன்டெரக்டாக சொல்லி விட்டேன். சார் இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இல்லை? இப்போ மக்கள் என்ன திட்டணும்? இல்லை தை மாதம் 1ஆம் நான் ஏற்கனவே கும்பிட்டோமா, அப்புறம் 15 நாள் கழித்து நீங்கள் வந்து ரத சப்தமிலாம் இன்னொரு விழா வந்து நீங்கள் எடுக்கணும். தை மாதத்தை பற்றி பெருசாக தெரியக்கூடாது, ரத சப்தமி வரணும்னு நினச்சிங்க. அது இன்னை வரலையும் எடுப்படலை, அங்கேயும் ஏதோ ஓடுது. இப்போ கொஞ்சம் அப்படியே ஒரு எடுத்து பார்க்குறாங்க, அது எடுப்படாதுமா. தை 1ஆம் நாங்கள் முடிச்சிட்டோம் காரியத்தை. ஆமாம். ஓகே சார், ஃபைன். இவ்வளோ நேரம் எங்களுக்கு ரொம்ப அழகாக எல்லா விஷயமும் வந்து எடுத்து சொன்னீங்க. உங்களோட நேரத்துக்கும் உங்களோட கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்.